பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus. ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும். ஜெபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும். சுபஞான கீர்த்தனை துத்தியம் பாடவும், சுதன் இயேசு தலைமையில் தூய வீடாகவும். கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வே பரனே. கிறிஸ்தவ இல்லறமே புரியவும், ஊதியம் விரும்பாமல் உவந்த பெத்தானியா ஊரின் குடும்பம் போல. ஊழியம் புரியவும், ஊதியம் விரும்பாமல் உவந்த பெத்தானியா ஊரின் குடும்பம் போல. நாளும் யேசுபிரானை நல்விருந்தாளியாக்கி, நாடியவர் பாதத்தில் கூடியமர்ந்து கேட்டு. கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வே பரனே. கிறிஸ்தவ இல்லறமே அன்போடா தூமதாகம் அரிய பரோபகாரம் அருமையாக நிறைந்தே அயலார்க்கு ஒளி விளக்காய். அன்போடா தூமதாகம் அரிய பரோபகாரம் அருமையாக நிறைந்தே அயலார்க்கு ஒளி விளக்காய். துன்பம் செய்கின்ற பல தொத்துவியாதிகளை துரத்துவகை சொல்லி சேவையை செய்து. கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே மலையதில் மேலுள்ள மாளிகையை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று.
உடை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த குடும்பமாக கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வே பரனே. கிறிஸ்தவ இல்லறமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஜபம் என்னும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும், சுப ஞான கீர்த்தனை ஸ்தோத்திரம் பாடவும், சுதன் இயேசு தலைமையில், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் தூய வீடாகவும் நாங்கள் கிறிஸ்தவ இல்லறம் செய்ய கிருபை செய்யும் ஐயனே என்று பக்தன் பாடினான் அப்பா. ஜபமும் ஸ்தோத்திரமும் வேத வாசிப்பும் தியானமும் பரிசுத்தமான தேவ அன்பு நிறைந்த ஒரு வீட்டை எங்கள் குடும்பத்தை காட்டும், ஆசீர்வதியும். நீசனை மறைத்திரளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களோடு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை கட்டி நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமையும் ஆசீர்வாத ஜெப நேரத்தையும் உம்முடைய ஆளுகைக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. இன்பம் எப்பொழுதாவது நம்ம பிளான் பண்ண பிறகு வரும். அதாவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்தா அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷம், அல்லது வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் அல்லது பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சந்தோஷம், படிச்சுட்டு இத்தனாம் தேதி ரிசல்ட் வருது வெற்றி பெற்றால் சந்தோஷம். இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி சில இன்பம் வரும். ஆனால் துன்பம் அப்படி இல்லை, கடிதாசி போடாமையே வரும். எப்பப்போ வருதுன்னு சொல்லவே முடியாது. இந்த இன்பம் துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும். இந்த இன்பத்திலும் துன்பத்திலும், ஆண்டவர் இருளிலும் வெளிச்சத்திலும், கர்த்தர் மட்டும் நம் பட்சத்தில் இருந்தால், நமக்கு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கைகளை தட்டி, செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் இருளிலே உதிக்கும். கர்த்தருடைய வேதம் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சத்திலே நடப்பதற்கு தான் நாம் ஒவ்வொரு வாரமும் வருகிறோம். ஏன்னா நம்மட்ட வாழ்க்கையில் இருள் இருக்கிறது. வியாதி, வறுமை, பாவம், சோதனை, கடன் பாரம், பக்கத்து வீட்டினோட சண்டை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, இருள். இந்த இருளை மாற்றுகிற ஒரு வெளிச்சம் உண்டு. கோர்ட்டில் இருக்குதா, நீதிமன்றங்களில், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குதா, அல்லது பஞ்சாயத்துகளில் இருக்கிறதா? இல்லை. நீதிமன்றங்களெல்லாம் நீதி கிடைக்குமா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. ஆண்டவரிடத்தில் நீதி உண்டு, கர்த்தரிடத்தில் நீதி உண்டு, ஆண்டவரிடத்தில் வெளிச்சம் உண்டு. உன் இருளை மாற்றக்கூடிய ஓர் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தேவன் இந்த நாளில் உங்கள் சிரசின் மேல் வைக்கப் போகிறார். கைகளை தட்டி, உங்கள் வாழ்வு ஒளியாய் மாறும். பூமியை இருளும் காரிருளும் மூடும், ஆனால் கர்த்தரோ உன் மீது உதிப்பார். உலகத்துக்கு ஒரு நீதி, நீதிமான்களுக்கு வேறு நீதி. நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை. நீதிமான் ஒருவன் தேசத்தில் இருந்தால் அந்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டார். வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. ஔவையார் சொன்னார்.
நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. வயலுக்கு இறைந்த நீர் நெல்லுக்கு பாய்ச்சின போக எடுத்து விட்டால் எதுக்கு பாயும்? புல்லுக்கும் பாயிறது மாதிரி உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை, உங்கள் நிமித்தம் உங்கள் தெருவை, உங்கள் நிமித்தம் உங்கள் சபையை, உங்கள் நிமித்தம் உங்கள் பட்டணத்தை, உங்கள் நிமித்தம் உங்கள் நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஒருத்தன், ஒரு நீதிமான். நீதிமானுடைய கீர்த்தி நித்திய கீர்த்தி. கைகளை தட்டி நீதிமானுடைய வெளிச்சம் என்றென்றைக்கும் நிற்கும். நீங்கள் மலையில் மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்கும் பட்டணம், விளக்கு தண்டின் மேல் வைத்த விளக்கு. விளக்கு தண்டுங்கிறது கிறிஸ்து, வெளிச்சம்ங்கிறது வசனம். இந்த கிறிஸ்துவின் அடிஸ்தானத்தில் ஏற்றப்பட்ட வெளிச்சமாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். கைகளை சட்டி துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். எவ்வளவு நாள் செல்வச் செழிப்போடு, புகழோடு, அதிகாரத்தோடு, சர்வாதிகாரத்தோடு, இராணுவ பலத்தோடு ஒரு துன்மார்க்கன் தோன்றி செழித்து நின்றாலும் சரி, அவனுக்கு நல்முடிவு இல்லை. கைகளை தட்டுங்கள். ஒரு இடி அமீன், ஒரு முசோலினி, ஒரு ஹிட்லர், உலகத்தை ஆட்டி படைத்த சர்வாதிகாரிகளுடைய முடிவுகளெல்லாம் பாருங்கள். அந்நாள் இந்நாள் அமைச்சர்களுடைய முடிவுகளை பாருங்கள். மற்றவர்களுக்கு வேண்டுமானவர்கள் தலைவராக புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம். நம் ஆவிக்குரிய கண்களிலே பாருங்கள், உங்கள் முடிவு சரியே இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முடிவு நாரி நதங்குலைஞ்சு போயிருக்கும். துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. ஆஸ்தியை சேர்த்து எங்கோ விட்டு விட்டு போகிறான். அவனுடைய வீடு நிலை நிற்பதில்லை. ஏன்னா இடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இல்லை. அவனுடைய தலைமுறை தலைமுறையாக அவனுடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும். கைகளை தட்டி ஒரு தாவீது, ஒரு பேதுரு, ஒரு யோசேப்பு, ஒரு அந்திரேயா, ஒரு லூக்கா, ஒரு யோவான், இவர்களெல்லாம் பெரிய பெரிய அரசர் குடும்பத்தில் பாரம்பரியமாய் வந்தவர்களா? இல்லை. ஆடு மேய்த்த தாவீது, அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு, 10 பாத்திரம் தேய்த்த எஸ்தர், மீன் பிடிக்கிற பேதுரு, சாதனமாக இருந்த யோவான், இவர்கள் பெயரில் ஆலயங்கள், சென்ட் ஜான் சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் ஆண்ட்ரே சர்ச், சென்ட் லூக் சர்ச், இவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்களா அல்லது அரசர் குடும்பங்களா? அவர்கள் பெயர்களிலே ஆலயங்கள், அவர்கள் பெயர்களிலே நிருபங்கள், அவர்கள் பெயர்களிலே சுவிசேஷங்கள். இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? தேவன் ஒரு மனிதனை நீதிமானாக்கினால் அவனுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். கைகளை தட்டி துன்மார்க்கனுடைய பெயரோ புழுதியிலே எழுதப்படும், நீதிமான்களுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானின் சந்ததி நிலை நிற்கும். நீதிமானின் சிரசில் மீது ஆசீர்வாதம் வந்துட்டு போகணும், ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் பொருட்கள் உண்டு. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும். கையை தட்டுங்களே. இங்கே துன்மார்க்கனுடைய வீடு என்னவா? அழிந்து போகும், கவிழ்க்கப்படும், கவிழ்க்கப்பட்டு போகும். நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். நேற்று யூடியூப்பில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். உகாண்டாவுடைய பழைய பிரசிடென்ட்டு அதிபர் இடி அமீனுடைய. நான் இடியமனை பற்றி ரொம்ப பில்டப்பெல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். பயங்கரமான ராட்சசன், மனித குணங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஹியூமன் பீயிங்கே இருக்காது. அவருக்கு பிடிக்காதவனை கொன்றுவான், சித்திரவதை பண்ணி கொள்ளுவான். அது இன்னும் பிடிக்காதவங்களை வெட்டி அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுவார். அதுபோக
குழந்தைகளுடைய மண்டைகளை வெட்டி கொண்டு வந்து அது இளநியை போல ஸ்ட்ரா போட்டு மூளையை கலக்க உறிஞ்சு குடிச்சிருவாராம். இப்படிப்பட்ட ராட்சச பிறவிகள் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து முடிந்திருக்கிறார்கள். நம் நாட்டிலும் பார்க்கிறோம், சில தலைவர்களுக்கு இரக்கம் என்பதே இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்கள். இரக்கம், அதற்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே அற்றவர்கள். மெதுவாய் நுழைந்து அதிகாரத்தை பற்றி கொண்டு பின்பு தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவார்கள். பசுத்தோல் போர்த்திய புலி, இந்த ராட்சதர்கள். தேசத்தில் பாவம் பெருகும் பொழுது அதை ஆளுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்களாம், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருக்கிறார்களாம். துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்களாம் கைகளை தட்டி. அப்ப நாம என்ன செய்யலாம்? நம்மை நீதிகரிப்போம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுவிடுவோம், தேவ சமூகத்திலே குற்றமற்றவர்களாக காணப்படுவோம், பிரார்த்தனை செய்வோம். அடுத்து, ஆண்டவரே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும், கைகளை தட்டுகளே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனை பண்ணுவோம். உங்க வீடு நிலைநிற்கணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் தெய்வமாய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவினால் நிரம்பி அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு என்னுடைய வேதம் ஒரு பெயரிட்டு அழைக்கிறது, நீதிமான் அல்லது பரிசுத்தவான். கைகளை சட்டி, நீதிமான்கள் அல்லது பரிசுத்தவான்கள். இந்த நீதிமான்கள் பெருகி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. நீதிமான்கள் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. தேவனுடைய ஜனம் கர்த்தரை நோக்கி, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் கைகளை உயர்த்தி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அப்பொழுது கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி, இந்த கையை தூக்கி தூக்கி ஆராதிக்கிறது நம்ம கையில் போட்டிருக்க மோதிரம் தெரியணுங்கிறதுக்காக, நெயில் பாலிஷ் கூட்டெக்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அல்ல, நம்ம கையின் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லான், குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவி உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். அவர்கள் கைகளில் ஜீவனை இருக்கிறது, கொடுமைகள் அவருடைய கரம் நிறைந்திருக்கிறது. நானோ என் கைகளை கழுவி உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பக்தனுடைய நீதிமானுடைய வீடு என்றைக்கும் நிலை நிற்கும். அவனுடைய சந்ததி எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள். அவனுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமொழி 14:11 சொல்லுகிறது. வாசி மகளே, 14:11. நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், துன்மார்க்கனுடைய வீடு அழியும். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். வீடு கூடாரம். ஏங்க அவன் 200 மாடி கட்டியிருக்காங்க. அம்பானிக்கெல்லாம் வீடு 200 கோடி இல்லையாமா? எவ்வளவு? 200 கோடி 2000 கோடின்றாங்க. எத்தனையோ மாடி, அதுக்கு வீடுன்னு பேர். செம்மையானவர்களுடைய வீட்டுக்கு என்ன பேர்? கூடாரம். எனக்கு இதுக்கு அநியாயமாக இருக்குது. துன்மார்க்கனுக்கு வீடு, நீதிமானுக்கு கூடாரம். ஏன்னா துன்மார்க்கன் இந்த உலகத்தில் வீடை கட்டி முடிஞ்சிடுறான். நாம் ஒரு கூடாரவாசிகள். இந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகும் நாள் வரப்போகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கையை தட்டுங்களேன். அங்கே ஒரு வீட்டை கட்டியிருக்கார். நமக்கு ஒரு வீடு கட்டுகிறார். அதை கட்டுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைவேலை இல்லாத வீடாம். கையை தட்டுங்களேன். உளிச்சத்தம், சுத்தியலு சத்தம், கொத்தனார் சத்தம், தேப்பு சத்தம், அப்புறம் என்னது மட்டக்கம்பு சத்தம் ஒன்றும் கேட்காதான். ஏற்கனவே ப்ரிப்பேர்டு அப்போஸ்தல உபதேசங்களில் மேல் கட்டப்பட்ட
இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் கொண்டு கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு, கைகளை தட்டி. அப்போ நம்முடைய வீடு எங்கே இருக்கு? பரலோகத்தில். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போன ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு அன்னைக்கே 12 கோடி. எவ்வளவு அப்படின்னா எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும்னு பார்த்துக்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து 1 ஏக்கரில் மாளிகை மாதிரி வீடு. அப்போது நிறைய பாஸ்டர்ஸ், அவர் ஊழியக்காரரை கனப்படுத்துகிற நல்ல ஒரு பரிசுத்தமான பணக்காரர். அப்போ அவர் என்ன செஞ்சேன்னா, ஊழியக்காரர்களையாக கூப்பிட்டு கனப்படுத்தணும், முதல்ல அவங்க கால்கள் தான் வைக்கப்படணும் அப்படின்னு கூப்பிட்டாருங்க. நாங்கள்லாம் போனோம். திருப்பூர்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், பேரை சொல்ல விரும்பலை. இவருக்கு வாசலில் இப்படி ஒரு பெரிய வசனம் வச்சுருந்தார். யார்? அந்த ஹவுஸ் ஓனர். என்ன வசனம் வச்சுருந்தார்? நான் பரதேசியாய் தங்கு வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயிற்று. உடனே நாங்கள்லாம் அப்படின்னு நான் மெய் செலுத்து போன, ஆண்டவரே இவர் வீட்டை மேன்மைப்படுத்தலை, இந்த வீடு அவருக்கு நிரந்தரம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். பரதேசியாக தங்குறாராம். தற்காலம் நான் தங்குகிற இந்த வீடு, இந்த பூமியில் நீர் எனக்கு கொடுத்த இந்த வீடு அப்படின்னு எழுதியிருக்காருன்னா, இவர் கேட்டார், ஏனுங்க பிரதர் அப்படின்னாரு திருப்பூர் பாஸ்டர். என்ன பாஸ்டர், இது வாடகை வீடுங்களா? என்னது வாடகை வீடுங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை பரதேசியா தங்க வீடுன்னு எழுதியிருக்கீங்களே. பாஸ்டர், நீங்கள், நான், இங்கே இருக்க எல்லாரும் பரிசுத்தவான்கள், விசுவாசி எல்லாம் இந்த உலகத்தில் வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கோம். இந்த வீடு எனக்கும் சொந்தமானதில்லை. இதையும் விட்டுட்டு இந்த வீட்டையும் விட்டுட்டு நான் போகிற ஒரு காலம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கூட தெரியாமல் ஊழியத்துக்கு வந்துட்டேரே அப்படின்னு. சிலருக்கு இயேசுநாதருடைய அடிப்படை மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றி கொண்டு இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். உலகம், மாமிசம், இந்த நகை, நட்டு, வீடு, காடு, மாடு, வயல், வரம்பு, காரு, பங்களா, இதுக்காக மட்டுமே இயேசுவை பின்பற்றினால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இயேசுவே ஏற்றுக்கொள்ளாதவன், 24 சாராயக்கடை வச்சிருக்கிறவன், டாஸ்மாக் வச்சிருக்கவன், பார் வச்சிருக்கவன், விபச்சாரம் பண்ணுகிறவன், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவன், கஞ்சா குடிக்கிறவன், இதோ விபச்சாரம் பண்ணுகிற ஸ்திரீ, இவர்களெல்லாம் செழிப்பாக இருக்கிறார்கள். அவங்கள மேடம் தான் கூப்பிடுறாங்க. உங்களை யாராவது மேடம்னு கூப்பிடுறாங்களா? ஏய் இங்கே வா, இங்கே வா, வந்து உட்காரு. பொன்மதி, நீ மூஞ்சி முகரையும் பாரு, வந்து உட்காரு. ஏன்னா ஏசப்பா பிள்ளை இவ்வளோ நேரம் காலேருந்து ஜெபம் பண்ணேன், ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நம்ம பேசக்கூடாதா? காய்கறி கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. ஆனால் பாவத்தை தண்ணீர் போல பருகி அநேகரை பாவத்திற்கு விழப்பண்ணி தன்னுடைய உடம்பை விற்று பிழைக்கிறவர்களை மேடான்னு கூப்பிடுறானுங்க. சொல்கிறாங்களா? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறானுங்க. காரணம் என்ன தெரியுமா? வேசிகளை கனம் பண்ணும் நாள் வரும்னு பைபிளில் இருக்கு. குடும்ப பெண்கள் எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. விளம்பரம் வந்து வெளியே நிற்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையெல்லாம் மறைஞ்சு கிடக்குது. விளம்பரம் வந்து வெளியே நிற்கிறது. ஆடு தான், அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இன்னைக்கு ஊழியத்திலும் அப்படி தான் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. உத்தமையான பெண்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாது. அவங்களுக்கு தான் கொடுமை பிரச்சனையெல்லாம் இருக்கும். புருஷனை நொங்குவா பார்த்துக்கங்க. லெக்கின்ஸ் போட்டு இங்கேருந்து கிழிச்சு விட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆம்பளைங்க தான் குடிக்கிறாங்கன்னே தப்பு கணக்கு போட்டானுங்க. இப்போ யூடியூப்பில் இதில் இன்டர்வியூவில் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா? ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்தே ட்ரிங்க் பண்ணி பழக்கம். யார் சொல்கிறது? பெண்கள் டாஸ்மாகில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாட்டில் வாங்குகிறாங்க. எனக்கு நம்ப முடியலை. நம்ம எந்த ஜென்ரேஷன் இருக்கா அதை என்னடானா இதில் என்ன இருக்கு அங்கிள்? ஃப்ரீடம், லிபர்ட்டி, சுதந்திரன்றான். ஆம்பளை சொல்கிறான் அதை. அது சுதந்திரம் அங்கிள், இதில் என்ன இருக்கு? ஓ அப்படியா? இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் குடிங்க, 2 பேரும் குடிங்க. மதுவும் திராட்சை ரசமும் மதியை மயக்கும். சொரணையற்றவனுக்கு பெயர் குடிகாரன். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை.
நான் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறது போலவும், அதை ஊஞ்சல் அப்படி உட்காந்து கப்பலில் போகிறது மாதிரி இப்படி தொட்டில் ஆடுறது போலவும் நான் இருப்பேன். இவ்வளவு அரைஞ்சும் இவ்வளவு நொக்க கடட்டியும் பன்றி மேலே தலை வைத்து ஒருத்தன் படுத்துருக்கிறான் சாக்கடையில். இது வந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. பன்னியும் உரும்புது, அவன் பன்னியும் குரட்டை போட்டு தூங்குது, இவனும் குரட்டை போட்டு தூங்குறான். பன்னி தான் தலையணை, பன்றி. அப்போ மனைவி தேடி பார்த்தா இந்த எடுவட்டவை எங்கே போனான் அப்படின்னு வந்து பார்த்த உடனே அட பாவி மானம் போகுது, பன்னி மேலே தலையை வச்சு படுத்திருக்கிறான்னு விளக்கு மாற்ற வச்சு அட்டி. அப்போ சொல்லலை, என்ன வாழை வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான். படுத்திருந்தது பன்றி என்று தெரியவில்லை. அப்போ இன்னைக்கு சமுதாய சீரழிவு, சமுதாயம் சரியாகாமல் எதுவுமே சரியாகாது. தனிமனித ஒழுக்கம் என்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதோ அன்றைக்கு சமுதாயம் சரியாகும். கைகளை தட்டி தனது எத்தனை சிங்கப்பெண்கள் படை போட்டாலும் சரி, மது ஒழிப்பு சட்டம் போட்டாலும் சரி, ஏங்க குடியே கெடுக்கும், சிகரெட்டு குடிப்பது உடல்நலத்துக்கு கெடுது எழுதிட்டு வைப்பாங்க. பார்த்து வாங்கிக்கப்பா, பார்த்து ஜிஎஸ்டியோட பார்த்து வாங்கிக்கப்பா. குடியே கெடுக்கும். அந்த குடியை குடிச்சிட்டு செத்தவனுக்கு அரசாங்கம் ஆறுதல் பரிசு வேறு. எனக்கு இதெல்லாம் என்ன கான்ட்ரடிக்ஷன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. கொளுத்து செத்தா இழுத்து போத, நீ தான் எழுதி கொடுத்துட்டு வார்னிங் பட்டில் குடிக்காத, உன் உடம்பை கெடுக்க எழுதிட்டல, திருப்பி நீயே கடையும் வச்சிருக்கல, நீயே சட்டமும் போட்டிருக்கல, அப்புறம் செத்தவனுக்கு அதுக்கு ஆறுதல் பரிசு? செத்து தொலைட்டுன்னு விடணும். துன்மார்க்கர் அழிந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு கைகளை தட்டுங்களேன். துன்மார்க்கன் வீடு அழியணும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இந்த தேசத்தை கெடுக்கிற ஒட்டுண்ணிகள் அவர்கள் எல்லாம், ஒட்டுண்ணிகள், சமுதாய சீரழிவை உண்டாக்குகிறவர்கள். உலகத்தில் ஆண்டவர் உங்களுடைய வீடை நிலைநிற்க வீடாக கட்ட விரும்புகிறார். தேவனுடைய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தவனுடைய ஆசீர்வாதத்தை 128ஆம் சங்கீதத்திலே பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். 112ஆம் சங்கீதத்திலே அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசையும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். கையை தட்டுங்களேன். ஆசையும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசையும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். யாருக்கு? கர்த்தருடைய கட்டளையில் பிரியமா இருக்கிறவனுக்கு. இது குடியே கெடுக்கும். வாசிட்டு குடிப்பான். சிகரெட்டு குடிப்பது உடல் நலத்துக்கு கெடுதி. புகையிலை உங்களுக்கு ஆகாது, நோயை உண்டாக்குன்றிருக்கு. அதைத்தான் கசைக்கு உதட்டு கடியில் வைக்கிறான். நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கோமோ அதை செய்யத்தான் டெம்ப்ட் ஆகிறது. பார்க்காத அப்படின்னா பார்க்க தூணும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இச்சிக்கிறது. அம்மா சொல்லுவா, மொபைலை தொடாத, அதான் தொடுவான். டிவி பார்க்காத, அதைத்தான் பார்ப்பான். அந்த பசங்களோடு சேராத, ஏன்னா இப்போ போனான்னா 8 வயசு வரை, 8ஆம் கிளாஸ் வரை கேட்பான். 9ஆம் கிளாஸ் இப்போ போனா என்னம்மா நான் தப்பு பண்ணுறேன்னு பாருப்பா. 10ஆம் கிளாஸ் வரை போனா என்ன, அப்படி தான் போவேன் அப்படிமா. 12 வந்துருச்சு வச்சுக்க, ஒழுக்கமாக இருந்துக்க. உனக்கு எனக்கு நீ பேச்சில்லை. உனக்கும் ஸ்திரீயே, உனக்கு எனக்கும் என்ன? யாரை பார்த்து? அம்மாவை பார்த்து, பெத்த அப்பனை பார்த்து. இந்த வாரமா அவன் புருஷன்ட்ட சொல்லி வை, நம்ம எல்லாம் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கான், மண்டையை பிளந்துருவேன். யாரு? அப்பாவை. நம்ம வாழ்க்கையில் சத்தியை சொல்வதனால் சத்துருவானேன், சத்தியத்தை சொல்றதுனால சத்துருவானேன். என்னைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு நீதி போதனை செய்கிறீர்களோ அன்றைக்கு உங்களை பகைப்பார்கள். அரசாங்கம் எழுதிடுச்சு, குடியே கெடுக்கும். அடுத்து சிகரெட்டு குடிப்பது உடலுக்கு கெடுதி. லாக்டோஜன் 1, 2, 3 அப்படி இருக்கும். 1, 2 தான் இருக்கா, 3 இருக்கா?
3 இருக்குது. நீ மதர் ஃபீடிங் அப்பா உன் குழந்தைக்கு மதர் ஃபீடிங் லாக்டோஜன் கொடுத்துருக்கியா? அது வரை குழந்தை கொடுத்ததில்லை. யார் குழந்தைகளுக்கு லாக்டோஜன் கொடுத்தவங்க யாரும் இருக்கீங்களா? இருக்கீங்க, இந்த இருக்கீங்களா பாருங்கள். அப்போ சினேகா அம்மா லாக்டோஜன் கொடுக்குறதுல இந்த டப்பாவில் கீழே ஒன்று எழுதியிருக்கும், பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். இப்போ எஸ்தர் நீ சொல்லாதடா, உன்னை பாரு லாக்டோஜன் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதுதான் இந்த அன்பு நிறைய இங்கே நிற்கிது நினைக்கிறேன். அந்த டப்பாவில் ஒன்று எழுதியிருக்கும், சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லாட்டி உங்களுக்கு உங்கள் பேத்துக்கு 2 காட்டி விடும் இன்னைக்கு. ஆமாம், தாய்ப்பாலே குழந்தைக்கு நல்லது. இதை கொடுக்காதரா, இதை விட சிறந்தது எது? தாய்ப்பால் கொடுப்பது தான் நல்லது. தாய்ப்பாலுக்கு தமிழில் அழகான வார்த்தை சொல்லுவோம், அமிர்த பால். என்னது? அமிர்த பால். தாய்ப்பாலில் வியாதியில் HIV பேஷண்ட் கூட, எய்ட்ஸ் வந்தவங்க கூட குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கலாம். அதில் விஷம் கலக்கலையாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தாய்ப்பால் அவ்வளோ பரிசுத்தமானது. இந்த தாய்ப்பாலை கொடுத்தா உடல் அழகு கெட்டுருன்னு சிலவங்க அந்த லாக்டோஜனை கொடுக்கறது, அது சவலை பாஞ்சு வயிறு மட்டும் கொட்டாம்பட்டி மாதிரி இப்படி இருக்கும், வரிச்செலும்பு தெரியும், இப்படி தள்ளிட்டு டாக்டர் சொல்ல ஊட்டச்சத்து இல்லை. தாய் ஊட்டச்சத்தோடு இருப்பா பார்த்துக்க. தாய் ரொம்ப ஊட்டச்சத்து, தாய்க்கு கொடுத்தா ஊட்டச்சத்து போயிரும் தானே கொடுக்கல. தாய் சரியான ஊட்டச்சத்தில் இருக்கா, குழந்தை சவலை பாஞ்சு செத்து போயிடுது. அனிமிக் வந்துடும், சிவியர் அனிமிக்கு. வயிறு சவலை பாஞ்சதுக்கு தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கா வார்த்தை. அது விட்டமின் டெஃபிஷியன்சியா? என்ன விட்டமின் டெஃபிஷியன்சியா? என்னது சவலை பாஞ்சேன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி குழந்தைய வரிச்செலம்பெல்லாம் தெரியும், வயிறு மட்டும் இப்படி வீங்கி இப்படி இருக்கும். குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? கண்ணெல்லாம் அப்படி உள்ளே போயிருக்கும், வெளறி போயிருக்கும். நாக்கு நிட்டினா கண் இப்படி தொட்டுவா வெள்ளையாக இருக்கும். இது தாய்ப்பால் குறைவு. முடிஞ்சால் 2 வயசு வரை கூட தாய்ப்பால் கொடுங்கன்றாங்க குழந்தைக்கு. மதர் ஃபீடிங் தான் பெஸ்ட்டு. நாம் எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கலப்பட உபதேசம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உனக்கு வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. களங்கமில்லாத திருவசனமாகிய, கலப்படமே இல்லாமல் அமிர்தப்பாலுக்கு ஒத்த வியாதி இல்லாத HIV பேஷண்ட் கூட கொடுக்கக்கூடிய ஒரு களங்கமும் இல்லாத இந்த வார்த்தைகளை கலப்படமே இல்லாமல் கொடுங்க. கையை தட்டுங்களேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது இந்த குழந்தை கர்த்தருடைய வசனத்திலே நீதிமானாக புதிதாக பலமடைந்தவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை பிரியமாக இருக்கிற மனுஷனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நீதிமானுடைய வீடு நிலைநிற்குமா? இந்த வீடு நிலைநிற்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, நிபந்தனை. 1, நீதிமான் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். என்னது இருக்கணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம்னா கர்த்தரை துதிக்கிறது, பாடுறது, ஜெபிக்கிறது, வேத வாசிப்பு, அத்தனையும் சேர்ந்து ஒரு கம்பீர சத்தம். சில வீட்டில் சண்டையாக தான் இருக்கும். சண்டை போடாட்டி அதாயோ அப்பா, சில பெண்கள்லாம் இருக்காங்க, டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு இல்லாட்டி மண்டை பிஞ்சுரும் பார்த்துக்கோங்க. எதையாவது சொல்லி இப்போ என் அண்ணி அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்க, அப்படியா எவ்வளவு இருக்குது பாருங்க அப்படிமாங்க. பரமா சொல்லுதுமா. ஓ எவ்வளோ இருந்தால் தான் எடுக்கணுமாக்கும், எனக்கு இல்லாத உரிமையாக எங்கள் அண்ணன் வீடு அப்படி தொடங்கிடுவா. யார் வீடு? உங்கள் அண்ணனுக்கு தான்மா கேட்டேன், உங்கள் அண்ணனுக்கு தான் இந்த குழம்பு கொஞ்சம் வைக்கிறேன்னு கேட்டேன், எடுத்துகிட்டு போம்மா. இனி எதுக்கு நாய் சாப்பிடுமா? இதை இடுமனுக்கு வழி இருக்கவன் தலைமையிலையாம். சிலவ சண்டைக்காக மணல் வறுக்கிற கேஸெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? தினம் இவளுக்கு சண்டை போட்டால் தான் டைம் பாஸ் ஆகும். அன்னைக்கு அவளுக்கு சண்டைக்கு ஆள் கிடைக்கல, ரீசனும் கிடைக்க மாட்டேங்குது. வம்பு இழுத்து பார்க்குறா, யார் இவளுக்கு இவ்வளோ தெரிஞ்சே
ஒதுங்கி ஒதுங்கி போயிடறாங்க. தூங்குற நாயை காதை பிடிச்சி முறுக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இது ஒழுங்கி போயிடுறாங்க. இவளுக்கு போர் அடிச்சிருச்சு. ஐயோ அப்பா இன்றைக்கி சண்டை போடாமல் மூட விட்டாருக்கனே, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ரோட்டில் போய் நடு ரோட்டில் ஒரு இரும்படுப்பை வச்சா. நடு ரோட்டில் ஒரு இரும்படுப்பை வச்சா. ஒரு பெரிய சீன் சட்டி, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, வடச்சட்டியா, இரும்பு சட்டியை தூக்கி வச்சா. ரோட்டில் இருக்கிற கொஞ்சம் மணல் அள்ளிட்டு கொண்டு வந்து அதில் போட்டா. தீயை பொறுத்துனா சரக்கு 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 சரக்குன்னு வறுத்தா. ஒரு அம்மா வந்துச்சு, என்னம்மா நடு ரோட்டில் உட்காந்து மணலை வறுத்துக்கிட்டு இருக்கேன்னு. நான் மணலை வறுக்கிறேன், மண்ணாங்கட்டியை வறுக்கிறேன், உனக்கு நடி பிடிச்சாலும் ரீசன் கிடச்சிருச்சு. வாய் கொடுத்துடக்கூடாது, வாயை கொடுத்துடக்கூடாது, ஒதுங்கி போயிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கனுக்கு ஒதுங்கி போங்க. வாயாடியான ஸ்திரீ வைப்ரேட்டர் மவுத்தெல்லாம் ஒதுங்கி போயிருங்க, வாயை கொடுக்காதீங்க. நான் இந்த மினிக்கிட்டெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், நீ வாயை பொத்திக்கிட்டு இருந்தா என்ன, இவ்வளோ முடியாது. அது பிறவி குணம் பார்த்தீங்களா, பதில் பேசாட்டி இப்படி கொந்தளிக்குது, ரத்தம் அப்படி ஆம்பளைங்க அப்படி இல்லை, சரி சரி விட்டுருப்பா அவ்வளோதான், விடு, என் மேலே தான் தப்பு விட்டுருப்பா அப்படின்வாங்க. பொம்பளையால் அப்படி விட மாட்டாங்க. அதப்படி விடுறது, நான் அதை விட நீ இலக்காரமானவளா, நம்ம அவங்க அப்படி கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒதுங்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒதுங்கி ஓடிடணும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கணும், ரட்சிப்பின் கம்பீர சப்தம், துதியின் சப்தம், வேத வாசிப்பின் சத்தம். நான் எடுத்த பாட்டிலே என்ன சொன்னேன், ஜெபம் பண்ணும் தூபமே தினம் வானம் ஏறவும், திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும், சுபஞான கீர்த்தனை ஸ்தோத்திரம் பாடவும், சுதன்னா குமாரன் மகன் இயேசுவின் தலைமையில் தூய வீடாகவும் கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை செய்வீர். கிறிஸ்தவ இல்லறம் அப்படித்தான். வேத வாக்கியங்களின்படி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கட்டுகிற ஒரு வீடு. அந்த துன்மார்க்கனுக்கு வீடு, நீதிமானுக்கு கூடாரம். ஏன்னா நம்முடைய வீடு இங்கே இல்லை, ஒரு நாள் எங்கே போயிடுவோம், பெர்மனண்ட் ஹவுஸ், ஓன் ஹவுஸுக்கு போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓன் ஹவுஸ் எங்கே இருக்குது நம்மளுக்கு? அன்னைக்கெல்லாம் ஜானுக்கு அங்கே பெரிய அரண்மனையாக இருக்கும். சார்லஸ் டயானா அந்த அரண்மனையை விட எத்தனையோ தங்கத்திலே கட்டி வச்சுருப்பார். ஆமேன்னு சொல்லிட்டா ஒரு அல்லேலூயா. அதை மெதுவாக சொல்கிறான் பாரு. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஜெபம் பண்ணிய, அங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிற வீடு பெருசாக இருக்கும் பார்த்துக்க, அதில் எல்லா வசதியும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாஷிங் மிஷின் அங்கே என்னென்ன தெரியாது, ஏன்னா அந்த வெளிச்சம் பட்டாலே எல்லாம் வெளுத்துரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்தவர், அவர் இருக்கிற வண்ணமே அவர் நாம் தரிசிப்போம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்போம். எனவே ஆண்டவுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் எப்பவும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். ரெண்டாவது துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கணும். மூன்றாவது வேத வாசிப்பு இருக்கணும். நான்காவது வீட்டை விட்டு வெளியே வந்தால் வாழ்க்கை இருக்கணும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. வசனத்தில் நான் அபியாசித்திருக்கிறேன் என்பது நடை உடை பாவனை பேச்சில் வெளிப்படணும். நான் அவள் பேசினா அதனால நான் பேசினேன் அப்படின்னா உனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் பேசினா அதனால் நான் பேசினேன் அப்படின்னா உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்வது அப்போஸ்தலர் 17:28 நினைக்கிறேன், நாம் கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கைகளை தட்டி கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நம்முடைய பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேணும். பேதுரு மீன் பிடிக்கிற படிப்பறிவில்லாதவனுக்கு இருந்தது. எனவே தான் அவனை பார்த்து சாட்சி கொடுத்தார், இவனும் அவரோடு இருந்தவன். காரணம் இவனுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. நாம் கிறிஸ்துவின் குணலட்சணங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது துதி, ஸ்தோத்திரம், ஜபம், வேத வாசிப்பு. வாழ்க்கையை சரி பண்ணும் பொழுது தேவ நீதிமானுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது என்னவா, கர்த்தரை கனம் பண்ணால் கீழே உழுந்து கும்பிட்டு சாஷ்டாங்கமாக அந்த மாதிரி கும்பிடல. கனம் பண்ணுறதுனா நம்ம வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய சிந்தைகளில்
தேவனை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதுதான் அவரை கனப்படுத்துவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது. அவரிடத்தில் அன்பு கூறாதவன் அவருடையவன் அல்ல. இயேசுவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கு. சபிக்கப்பட்டவன் தான் எழுதியிருக்கு. அப்போ அன்பு என்றால் என்ன? கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பு. எந்த கற்பனைகளை? கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்வது அன்பு. அந்த கற்பனை இல்லை, முதலாவது நம்மை கொடுப்பது. யாருக்கு? கர்த்தருக்கு சமர்ப்பணம் பண்ணுவது, டெடிகேட் பண்ணுவது, அல்லது காணிக்கையாக சர்வாங்க தகன பலியாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து விடுவது. ஆவியாத்ம சரீரத்தை தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ கீர்த்தனையில் ஒரு பிரசித்தி பெற்ற கீர்த்தனை உண்டு. நான் அதுக்கு அடிக்கடி விளக்கம் சொல்வேன். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், பாத்திரமதாய் அதை பாவித்து கொள்ள நான் காத்திருக்கின்றேன், கருணை செய் தேவா. ஆத்ம சரீரமதை நான் உமக்கு ஆதீனம்னா டயோசிஸ்னு அர்த்தம். ஆதீனம், மதுரை ஆதீனம், திருப்பத்தூர் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், இப்படி தர்மபுரம் ஆதீனம் அப்படின்னு இந்துக்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு மதுரை ராமநாத் டயோசிஸ், திருநெல்வேலி திருமண்டலம், நாசரேத் தூத்துக்குடி டயோசிஸ், கோயம்புத்தூர் தஞ்சாவூர் டயோசிஸ், இப்படி இருக்கிறது. இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த பக்தன் எழுதும்போது எழுதுறான், ஆத்மாவும் சரீரம் தான் உனக்கு ஆதீனம். கையை தட்டுங்களேன். என் ஆத்ம சரீரம் அதை உமக்கு ஆதீனமாக வைத்தேன், பாத்திரமதாய் நீர் இந்த இதை என பாத்திரமாய் பாவித்து கொள்ள நீ பயன்படுத்த நான் காத்திருக்கின்றேன், கருணை செய்தேவா. நான் என்னை உமக்கு நேர்ந்து விட்டுட்டேன். ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், பாத்திரமதாய் அதை பாதித்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் ஐயா, கருணை செய். கைகளை தட்டு. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள நான், பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள நான் காத்திருக்கின்றேன், கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லோரும் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியுன் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு, நீதியுன் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தே எந்த சரீரத்தை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று
சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. அநீதியின் ஆயுதங்களை நீதியின் அவயவங்களாய், அநீதியின் அவயவங்களை நீதியின் அவயவங்களாய் மாற்றுங்கள் என்று பவுலடியான் எழுதுகிறார். அநீதி செய்கிற உங்கள் அவயவங்களை, போர் செய்கிற உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் அவயவங்களாய் மாற்றுங்கள். மாற்றி யாருக்கு அடிமையாருங்கள்? தேவனுக்கு அடிமையாருங்கள். நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. கைகளை தட்டி மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. கைகளை தட்டி மனிதனுடைய ஆவி எப்படி இருக்கிறதா? கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. ஜோதி பரிசுத்தருடைய ஆலயமாய் என் சரீரத்தை மாற்றிக்கொள். சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளு. என்ன பாடல்! பொருளை பாருங்க, புல்ல அரிச்சிடும். அர்த்த புஷ்டி பக்தன் உணர்ந்து பாடுகிறான். ஆத்ம சரீரமதே உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாய் அதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்தேவா. டைட்டில் போட்டுக்குவாங்க. அப்போஸ்தலர், ரெவரண்ட், சூப்பரிண்டெண்டன்ட், பாஸ்டர். என்ன பாஸ்டர்? நாமளா சொல்லிக்கொள்வது. இத்தனை தாழ்ந்து தன்னை தாழ்த்திய பக்தன் சொல்லுகிறான், நான் காத்திருக்கிறேன், கிருபை செய்யும். என்னை எடுத்துக்கிட்டு பயன்படுத்தும். கையை தட்டுகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும். இந்த டயசிஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கங்க. எந்த டயசிஸு? ஆத்ம சரீரத்தை. திஸ் இஸ் மை சர்ச், மை காங்கிரிகேஷன். இவங்கெல்லாம் என்னுடைய ஆத்துமாக்கள். ஒரு கூட்டத்தில் நின்றுட்டு பெரிய பேசிக்கிட்டு தான் அந்த ஊரில் பெரிய பணக்காரர் போனார். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னார், போகிறவர் யார் தெரியுமா பிரதர் அப்படின்னாரு. யார் சார்? யார் பாஸ்டர்னு? என் ஆத்மா தான் அப்படின்னாரு. அப்படியா? உங்கள் ஆத்மாவா? ஆச்சரியமாக இருக்கே பாஸ்டர், தொட்டு பார்க்கலாமாண்ணே. என்னன்னு கேட்டார். ஆத்மாவை வெளியே விட்டு இங்கே உயிரோடு நிற்கிறீங்களே. அவருக்கு ஒருமாய் போச்சு. ஏயா, ஆத்மா உன்னுடையதல்ல, ஆத்மா கர்த்தருடையது. கைகளை சட்டி ஆத்மா ஒன்று யார் சொன்ன? யார் கூட? யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிக்கப்படுற மக்கள் சபைக்கு வராங்கன்னா ஓம் பலத்தில் அல்ல, கர்த்தரை கொண்டு வந்து சேர்த்தார். இந்த ஜனலை யாருடைய கணக்கில்? உன் ஊழியத்துக்கு தேவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். உன் ஊழியத்தை கர்த்தர் மார்க்க போடுவார். அது வேற விஷயம். ஆத்மாவை நீ சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த ஆத்மாவை யாருக்காவது ஆதாயப்படுத்துகிற வேலைக்காரன் நீ. கைகளை தட்டி கர்த்தருக்கென்று இந்த ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய வேலைக்காரன், ஜனங்களுடைய வேலைக்காரன் நீ. மறந்து போகக்கூடாது. நிறைய பேர் திமிரெடுத்து கொழுப்பெடுத்து வாய் கொழுப்பு சீலையில் வடிச்சான். அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், மன்னிச்சிருங்க. ஒரு வாசக்கூட்டி கூட்டிக்கிட்டு நிற்கிறான். அந்த வாசக்கூட்டுறவங்க ரொம்ப தாழ்ந்தவர்கள் நினச்சி ரொம்ப மரியாதை குறைவாக தானே பேசுவாங்க அந்த காலத்தில். இப்போவும் இருக்குது. இப்போ எல்லாரும் முன்னேறிட்டாங்க. சமுதாயத்தில் கொஞ்சமாவது விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ரொம்ப மட்டமாக தான் அவங்கள நினைப்பாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு பணக்கார வீட்டு அம்மா வீட்டை விட்டு வெளியே வருது. ஒரு அழகான சேலை கட்டியிருக்குது. சேலை கட்டின உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம பொண்டாட்டிக்கு இதே மாதிரி ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு. அம்மா சாமி அப்படின்றான். என்னப்பா? அந்த சேலைக்கு பேர் என்னம்மா அப்படின்னா. இதில் கோபம் வந்துருச்சு. ஒரு தூப்புக்காரன், ஒரு வாசை கூட்டுற பையன் என் சேலை கேட்குறேன். எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுங்க. நான் கட்டுற சிலையாக வாங்கி. ஒரு நீயா நானா கோபிநாத் நடத்துகிறாருங்க.
அதில் ஒவ்வொருத்தர் பொம்பளைங்க ஒவ்வொரு லேடிஸும் எவ்வளோ சேலை வச்சுருக்கான்னு கேட்டார். ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லுது 2000 சேலை வச்சுருக்கேன், 1000 சேலை வச்சுருக்கேன், ஒரு நாள் கட்டினாச்சு நீ ஆயுசில் நான் கட்டவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்துச்சு. சேலைக்காகவே ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. அப்புறம் வந்துச்சு, எப்படி சேலையெல்லாம் விரும்புவீங்க விரும்ப மாட்டேங்க, என்னுடைய சேலையை எனக்கு தாழ்ந்தவர்கள், எனக்கு கீழே வேலை பார்க்குறவர்கள், என்னை விட பொருளாதாரத்தில் பின்பற்றினவர்கள் கட்டியிருந்தால் அந்த சேலை நான் கட்ட மாட்டேன், யாருக்கா தூக்கி கொடுத்துருவேன். ஏமான்னு கேட்டாங்க. அவங்களும் நானும் ஒன்றா அப்படிங்குது. பப்ளிக்காக இந்த நூற்றாண்டில் நீயா நானாலும் கோபிநாத்தை நீங்கள் போட்டு கேளுங்க, கேட்டுக்கங்க. என்னை விட தாழ்ந்தவர்கள், என்னை விட பொருளாதாரத்திலும் ஜாதியிலும் பணத்திலும் தாழ்ந்தவர்கள் கட்டினால் எனக்கு அது அவமானம், அதனால் அந்த சேலை திருப்பி கட்ட மாட்டேன். அந்த மாதிரி இந்த அம்மாட்ட அவன் கேட்குறான், அம்மா இந்த சேலை என்ன வேலைம்மா, இந்த சேலைக்கு பேர் என்னம்மா, எதுக்குப்பா? என் சம்சாருக்கு வந்து அம்மா கோவம் வந்துருச்சு. என் சேலையை வாங்கி தூப்புக்கார பயலுக்கோட பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறதா, சுத்து கிளி நடுவு கிளின்னா என்ன கிளி? இந்த சேலையோட பேர் என்ன சொன்னா? சுத்து கிளி நடுவு கிளி. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா வந்து வம்புழுக்குதுன்ட்டு ஓடி போனான். சுத்தியும் கிழிச்சு நடுவையும் கிழிச்சு விட்டான். கேஸ் ஆகி போச்சு. எதுக்குப்பா அப்படி பண்ண? நான் கேட்டேங்க, இந்த சேலை என்னம்மா சேலைன்னு. சுத்தி கிளி நடுவே கிளினாங்க. இந்த அம்மா என்னை கிழிக்க சொல்கிறாங்களா, கிழிச்சு விட்டேன். வாய்க்கொழுப்பு சேலையில் வடிகிறது அதுதான். வாய்க்கொழுப்பு சேலையில் வடிச்சுருந்தாங்களா, அதுக்கு அர்த்தம் இதுதான். சில வாய் தான் உனக்கு வேணாம், சில வாயிலே சூனியம் வச்சுக்கிறது, வாயை கொடுத்து வாங்கி கட்டுறது. நாவு நெருப்பு, நாவை அடக்காத மனுஷன் பாவம் செய்கிறான். இந்த வாய் மோசமான நாவுங்க அது. நான் சொன்னேன், நான் பிரசங்கத்தில் நிறையா சொல்லியிருக்கேன், இந்த நாக்கை அடக்கலை ரொம்ப வெனம் வந்துடும், வெட்டு குத்தாய் செத்து போயிடுவேன். இந்த நாக்கு இவ்வளவு தூரம் அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தோம், அது சும்மா உள்ளே கிடைக்காது. எலும்புலாம் நாக்கு எங்கிட்டு பொருளும். இந்த நாக்குக்கு ஒரு நாள் கவலை வந்துச்சு, என்னடா லிப்ஸு உதடு ஒரு லெதர் ஜிப்பு போட்டு அடைச்சிருக்கான், அதுக்கடுத்து ஒரு அயன் டோர் மாதிரி பல்லும் அடைச்சிருச்சு, அதுக்கு உள்ளே போட்டிருக்காங்க. கொஞ்சம் சுதந்திரமாக வெளியே விட்டால் நான் பாட்டுக்கு உலாத்திட்டு வருவேனே அப்படின்னு நினச்சி பல்லுக்கிட்ட நாக்கு சுதந்திரம் கேட்டுச்சான். பல்லே, உனக்கு முன்னாடி லிப்ஸு உதடு லெதர் ஜிப் மாதிரி அடைச்சிக்கிறான், அப்புறம் நீ வேறு இரும்புல ஆக்கிற மாதிரி அடைச்சிக்கிட்டு நிற்கிற, என்னையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்றீங்களே விடேன் அப்படின்னு. அப்போ நான் பல்லு சொல்லிச்சு, போதும் போதும் உனக்கு கிடைச்ச சுதந்திரம் இம்மட்டும் போதும், இவ்வளோ தூரம் உதடும் அடைச்சிருக்கான், நானும் அடைச்சி அப்பப்போ நான் வாயை திறந்துட்டேன்னா நீ பாட்டுக்கு பேசுகிற, அடிக்க வரவன் என்ன சொல்லி அடிக்க வரான், அவன் பல்ல உடைப்பேன். உன் நாக்கருக்கு என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், உன் பல்ல உடைச்சி விடுவேன் அப்படின்னு பேசுறது. நீ வாங்கி கட்டுறது நானா, இருக்கிற சுதந்திரமே போதும் அடங்கி கடை உள்ள அப்படின்ச்சான். இது நாவு நெருப்பு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? அது நெறிகட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்குத்தான் அதுன்னு பதில் சொல்லுவார். நெறிகட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்குத்தான் அது. இந்த நாக்குக்கு ரொம்ப பயங்கரமான சக்தி இருக்குதுங்க. வன இலகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு அட்வைஸ் வச்சுருப்பாங்க, ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே கொளுத்தும், ஒரு பொல்லாத நாக்கு ஒரு நாட்டையே கொளுத்தும். ஒன் வேர்டு, ஒரே ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போச்சு. ஒரு பிரசிடெண்ட் விட்டார், யாரோ ஒருத்தர் விட்டாங்க, அன்றைக்கி கலவரமாகி போயிருதா இல்லையா? நேற்று ஒரு அம்மா வந்து நீட் போராட்டத்துக்காக ஒரு நடிகை செட்டியா என்னமோ செட்டி வந்து பேசும்போது, நான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தேன்ட்டுருச்சு. ஆம்பிடுத்தா முடிஞ்சிச்சு கதை. ஜனநாயகத்தை காப்பாற்ற நாங்கள் இந்த போராடிக்கிட்டு இருக்கோம், நீ ஜனநாயகம், அது நல்லதாக கெட்டதை எனக்கு தெரியாது, நடந்ததை சொல்கிறேன், ஜனநாயகம் படம் பார்த்துட்டா வந்த அப்படின்னு பேசவே விடல, அனுப்பிட்டாங்க. அதான் அந்த மாதிரி அதை சொல்லிக்கவே வேண்டாம். நீட்டுக்கு நீங்கள் உங்கள் இதுக்கு நாங்கள் சப்போர்ட். அதான் வாய்க்கொழுப்பு வடிகிறது. சும்மா அவரையும் முதலமைச்சர் பேரையும் கெடுத்துக்கிட்டு இப்படி சிலர் வாயை விட்டுட்டு தலைவர்களுக்கும் கெட்ட பேராக வந்துடும். பார்த்துக்கோங்க, தலைவர்களுக்கும் கெட்ட பேராக இருந்துடும். சும்மா பெருமைக்கு சொல்கிறது, எந்த இடத்துல எதை யூஸ் பண்ண தெரிய வேண்டாம்.
செத்த வீட்டில் போய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, நான் கொண்டுருவான்ல. கல்யாண வீட்டில் போய் துக்கத்தின்றே பான பாத்திரம் பாடினா கொண்டுருவான். கேரளாவிலலாம் சாமையாமா ரதத்தில் பொண்ணு மாப்பிள்ளை ஜாலி ரைடு வரும்போது பொட்டியை தூக்கிட்டு போகும்போது பாடுற பாட்டது. இடம்பொருள் தேவல் தெரியணும், எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை சொல்ல வேணும். டேய் இல்லை அந்த மாடை பிடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லலாம். தம்பி அந்த பசுவை பிடிச்சி அந்த பக்கம் கட்டுறியா. இந்த ரெண்டில் எந்த வார்த்தை நம்ம சொன்னதை செய்ய வைக்கும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டா செகண்டா? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தாங்க, சொல்லுகிற விதம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்குமாம். ஒரு அல்லேலூயா. இனிய சொற்கள் சிலவங்ககிட்ட பேசினா நமக்கு சமாதானமே இழந்துருவோம். சிலர்கிட்ட பேசினா மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தாலும் சந்தோஷம் நிரம்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வார்த்தைகள் அப்படி மென்மையாகவும் உபயோகமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். அதே வார்த்தையை ரஃபாவும் சொல்லலாம், அதே வார்த்தையை மென்மையாகவும் சொல்லலாம். இந்த மென்மையாக சொல்லும் பொழுது நம்ம காரியம் சாதிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கனம் படுறதுன்னா நான் சொல்லிட்டேன், அவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அடுத்து தோத்திரம் துதி பண்ணுறது, அடுத்து கத்தரை கனம் படுறதுக்கு விழுந்து விழுந்து கும்பிடுறதில்ல, நம்மை அர்ப்பணிப்பது தான் ஆத்ம சரீரமதை நம்மை அர்ப்பணிப்பது, அடுத்து நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்பது, அடுத்து நமக்கு உண்டானவரை கத்தருக்கு கொடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 3:9-10 வாசிமங்களே. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். வாசிமா முதல்ல. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும். நான் சொல்றேன் பாருங்க, எல்லா விளைவின் முதற் பலன். நமக்கு என்னென்ன முதற் பலன் இருக்கோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளை பிறந்தா முதல் குழந்தை யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு. வயலில் விளைஞ்சது முதற் பலன் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு. சம்பளத்தில் முதற் பலன் யாருக்கு? கர்த்தருக்கு. காய்கறியில் முதற் பலன் யாருக்கு? கர்த்தருக்கு. கால்நடைகளிலே முதற் பலன் யாருக்கு? கர்த்தருக்கு. வசனம் இது நம்ம கிறிஸ்தவ சட்டம். இது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாதவங்க அவங்க மனப்பக்குவத்தை பொறுத்து. இடும்பனுக்கு வழி இருக்கவன் தலைமையில் அதை வீம்புக்காரனோடு நம்ம இதை போய் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. நீ சொல்லுதான் சட்டம் சரியா அப்படின்ட்டு வந்துடணும், அவனோட ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நம்முடைய சட்டங்கள் நம்முடைய கல்ச்சர் இது. திஸ் இஸ் எ கிறிஸ்டியன் கல்ச்சர். த பைபிள் ஃபாலோஸ் த லா. இது கைகளை தட்டுங்களை வேதத்தை கடைபிடிக்கிற கைக்கொள்ளுகிற மக்களுடைய சட்ட புத்தகம். இது சொல்லுது, கழுதையை கூட நீ மீட்டுக்கொள்ளணுமா? கழுதையின் தலையீற்றும் கர்த்தருக்கு தான் சொந்தம். அப்படி கழுதையின் தலையீற்றை கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. எல்லாம் பிள்ளை பிறந்து கலெக்டராமா இன்ஜினியராமா அதாமா இதாமாம்பாங்க. அவன் கஞ்சா குடிக்காரனா வருவான், பொம்பளை பிடிப்புக்காரனா வருவான், கேடிஎம் பைக்கில் போய்க்கு மண்டை பொழந்து 10 வருஷம் கோமாவிலேயே கிடப்பான். ஏன் தெரியுமா? சிரிக்கிறியா? பைக்கு கேட்டையா? அப்போ அதாவது மண்டை பொழந்து கிடப்பான், 10 வருஷம் எழுந்திரிக்க முடியாது. அடுத்து அம்மா 2-1 அம்மா இருக்குன்னு தட்டி மற்ற அடுத்து யாரை வந்தோன்னா அண்ணன் பொண்டாட்டி வேணா தூக்கி வெளியே போட்டுருவா. நாரி கிடக்கணும்படி கேடிஎம்மில் போய்கிட்டு அப்பப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லாவற்றையும் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைங்களை பிறந்த உடனே சார் இவன் கண்ணை பார்த்தால ராஜ பார்வை சார், இவன் கலெக்டர் ஆகிடுவான். கடைசியில் வேலைங்க போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க, திருதர் காணவில்லை, இவன் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு பஸ் ஸ்டாண்டெலாம் போர்டு ஒட்டியிருக்கோம், கண்ணு ராஜா பார்வை தான். எங்கள் வீட்டில் நான் இந்துவாக இருக்கும்போது ஜோசியக்காரங்க வருவாங்க, எல்லார் கையும் பார்த்துட்டு என் கையும் பார்த்துட்டு சொன்னார், உன் பார்வையே ராஜா பார்வைன்னாரு. என் அக்கா தங்கச்சியில் எனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? முட்டைக்கண்ணேன்னு. என்ன கண்ணே? முட்டைக்கண்ணே. எங்கள் அக்கா எனக்கு அப்படி தான் கூட முட்டைக்கண்ணா அப்படி தான் கூடுவா. எனக்கா ராஜ பார்வை? நான் கூட கண்ணாடில் போய் எல்லாம் உருட்டி பார்த்தேன். மீசை இப்படி முறுக்கி கொஞ்சம் மீசையெல்லாம் வந்த பிறகு இப்படி வச்சு போட்டோலாம் இருக்குது பாருங்கள், தனியாக அதை போடுறதில்ல. மீசைகளை அப்படியே முறுக்கி இங்கே வச்சு அப்படி போட்டு ஒரு டர்பன்லாம் கட்டி நின்று பார்த்தேன். இது ராஜ பார்வை மாதிரியே தெரியலை.
கோமாளிக்கு தொப்பி வச்ச மாதிரியே தெரிஞ்சுதுடா. இப்போ நான் கூட பார்த்து ராஜ பார்வை. அப்புறம் சொன்னான், கையை நெட்டினேன், உன் கையை யார்கிட்டையும் காட்டாத அப்படின்னா அவ்வளோ மோசமாக இருக்கட. இல்லை, கையை யார்கிட்டையுமே காட்டாத அப்படின்னா ஏன்யா அப்படின்னே. இல்லை, நீ சாதாரணமானவன் இல்லை, பெரிய தெய்வம் அவங்க கூட இருக்கு. நான் அன்னைக்கு எனக்கு அது புரியவே இல்லை. பெரிய தெய்வம் உங்கூட இருக்குன்னு. என்னோட பெரிய தெய்வம்னா யாரையா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் தெரிஞ்சது உண்மையிலேயே பெரிய தெய்வம் இதாக இருக்குது. ஏன்னா உன் கண்ணு ராஜபாரன்னு சொல்லி சொன்னால் நீ எப்போ 10 பேருக்கு மேலே தான்ப்பா இருப்பானா. அவன் உண்மையை சொன்னானோ பொய்யை சொன்னானோ டுபாக்கூர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் என்னை வைத்தார். அவன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பேய்க்கு இவனோட தெய்வம் இருக்கு, இவருக்கு நம்ம ஒன்றும் குறி சொல்ல முடியாது. உன் கையை காட்டாத அப்படின்ட்டான். உனக்கு நான் சொல்ல முடியாது. உன்னுடைய கைகளை இன்னொருத்தர் பிடித்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரி சிந்தை யாருக்குமே வரதில்லை. பிள்ளை பிறந்துருச்சா அப்படியா, படித்த ஆளாக்கி ஒரு டாக்டர் ஆக்கி விட்டலாம்னு நினைக்கிறேன். அது எவனா இழுத்துட்டு ஓடி போயிடுவான். 10ஆம் கிளாஸ் வரட்டும் பாரு, பிள்ளை வீட்டில் நிற்கிதாங்கிறது உனக்கு பாக்கியம்தான். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்பு பிதுக்குன்னு பிதுக்கி போச்சு. யாரையுமே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல தம்பி. ராத்திரியில் தலையணை போட்டு அமைக்கிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஏதாவது கண்ட்ரோல் பண்ணால், இப்போ என் பேரனே நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் இந்த வாரம் தாத்தா அப்படின்ட்டு போயிடுறான். முதல்லாம் பயந்துக்கிட்டு என்ன தாத்தா நிற்பா, இப்போ அந்த ரூமுக்கு போயிடுறான். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, பாலிபன் ஆகிட்டானோ, இன்னும் ஜாக்கிரதையாக தான் பேசணும்ப்பா. ராத்திரியில் இருக்கிறது தலையாணம் வச்சுருந்தேன். இந்த அவன் நான் எத்தனை நிமிஷம் மறைந்து அப்படின்பா. எனக்கு நான் நினச்சேன் வந்த புதுசு அடங்கி நின்னானே, வந்த புதுசில் அங்கிளே அப்படின்பா. அப்படி கால் பக்கத்தில் உட்காந்து என்ன சொன்னாலும் அங்கிள் பிறந்தேன், சரி அங்கிள் பிறந்தேன், அதெல்லாம் பண்ணத்தில்ல அப்படின்பா. அப்போ இப்போ நான் பயந்து தான் பிரதர் இருக்கேன். ஏன்னா இவங்க தயவு தான் நமக்கு தேவை. கீழே உட்காந்தா கையை பிடிச்சி தூக்கி விடணும், சடக்குன்னு வெட்டுன்னு பிடிச்சி எடுத்துட்டு அனுப்பிச்சுக்கோங்க, நம்ம கதை முடிஞ்சிருமா. இப்போ இவங்களை ஐஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எதையும் சொல்ல முடியாது. ஏன்டா தண்ணியை திறந்தீங்களா அடைக்க முடியாதானா, மறந்து போய் முன்னாடிலாம் சொல்ல முடியுமான்னுட்டா. எத்தனையோ தடவை அந்த பாத்ரூமில் மக்கள் எடுத்துகிட்டு அதே இடத்துலாம் வைக்கணும்னு 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எடுப்பானுங்க, திருப்பி எங்கே போட்டு போயிடுவானுங்க. நம்ம பிள்ளைங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். என் பேரனை கூட நான் பிறந்தலேருந்து அவனை டாக்டர் ஆக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு 2-3 வருஷமாக தான் என் சிந்தையை மாற்றிக்கொண்டேன். கர்த்தரே உமக்கு என்ன சித்தவோ அதை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய என் பிள்ளை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் இஷ்டம் இல்லை, எங்களுடைய விருப்பம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமானால் அதை செய்யும். அதே மாதிரி தான் அபிட்டையை சொல்லியிருக்கேன். டேய், நீ முகாந்திரம் இல்லாமல் இங்கே என் பக்கத்தில் உட்காந்து நீ வளரல, உன்னை எதற்காக தெய்வம் இங்கே கொண்டு வச்சு படிக்க வைக்கிறார் அப்படிங்கிறத நீ தான் ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் முகாந்திரமில் உங்களை யாரும் இந்த இடத்துக்கு கொண்டு வரல. அப்போ அந்த முகாந்திரம் என்ன என்பதை தேவனிடத்தில் கேட்கணும். உங்களுக்கு எனக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், என் வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இங்கே இருந்து நடந்து கொள்ளுகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தெய்வமே எதற்காக இங்கே கொண்டு வந்தீர், அது அதை மட்டும் நிறைவேற்றும். அப்படி சொல்லி பாருங்களேன். இங்கே மேலே டாப்பில் இப்போ நீதிமானுடைய வீடு நிலை நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியார் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் சந்ததியார் சத்தின் வாசலை சுதந்தரிப்பார்கள். உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தர். எல்லாத்துலேயும் கர்த்தரை கனப்படுத்தணும். முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. இந்த நான் யார்கிட்டையும் போய் காணிக்க கேட்டதில்லை, எந்த வீடுகளுக்கும் நான் விசிட் பண்ணதில்லை. இதுவரை 42 வருஷங்களில் ஒரு வீட்டுக்கும் நான் விசிட் பண்ணதில்லை. என்னுடைய தேவைகளை மறைமுகமாக கூட சொல்ல மாட்டேன். மீட்டிங்கில் சொல்லுவேன், ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டுறதுக்கு இவ்வளோ தேவை இருக்குது,
ஏவப்பட்டவர்கள் கொடுங்கள், அவ்வளவுதான். ஆனால் எங்கள் தேவைகள் ரொம்ப மிகுதி. இப்போ 7ஆம் தேதி மருத்துவமனைக்கு போனோம், யோசித்தேன். பிள்ளைங்களும் பெண்ணியெல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படி யோசிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் சந்திச்சிருவாருடா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு போதுமானவர், கர்த்தர் நமக்கு சந்திப்பார். அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, என்னை நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், அவர் என்னை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 1999 98 நினைக்கிறேன். நான் நினச்சேன், நம்ம வாடகை வீட்லையாக இருக்கும், எல்லோரும் எங்களை விரட்டுறாங்க, ஆணி அடிக்க விட மாட்டாங்க. மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த வீட்டுக்காரம்மா வாடகை சத்தம். எங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து காசு வருதுங்க. நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். 1/2 கிலோ கறி வாங்குறதுக்கு முக்கிய முனைங்கி வாங்குவோம். எங்களை இந்த ஊழியக்காரனால என்ன நினைப்போம் மற்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு காசு என்னைக்கியா வந்துச்சு, ஒத்த பைசா இருந்திருக்கா? கிடையாது. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு தாரோம், சொந்தமாக ஒரு இடம் தாரோன்னு இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டாச்சு. 10,000 ரூபா தான் இருந்துச்சு, அவ்வளவு வருஷம் சேர்த்தது. 10,000 ரூபா அட்வான்ஸ் போட்டாச்சு. நானும் பெண்ணியனும் செஞ்சேன். நான் நினச்சேன், ஜீசஸ் கால்ஸில் காணிக்கை கேட்பாங்க, இயேசு விடுவிக்கிறாரில் காணிக்கை கேட்பாங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக. அதை ஊழியத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன் நான் மட்டும் ஏன் கேட்கக்கூடாது? மோகன்சி அண்ணனுக்கும் நீர்தான் தெய்வம், அங்கிள் தினகரனுக்கும் நீர்தான் தெய்வம், டென்சிங் டேனியல் எனக்கும் நீர்தான் தெய்வம், எங்களையும் இந்த ஊழியத்தையும் போஷிக்கிற நீர்தான். இது கேட்டு அவங்க வாங்கி ஆண்டவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார்கள். நான் மட்டும் ஏன் அப்படி செய்யக்கூடாது? எனக்கு ஒரு குறுக்கு வழி வந்துச்சு. அவங்கெல்லாம் எனக்கு முன்மாதிரி, நம்மளும் போய் கேட்போம் என்று சொல்லி, நாகர்கோவிலில் மட்டும் எங்களுக்கு 6000 அட்ரஸ் இருக்குது. அந்த காலத்தில் 99 ஒரு 100 பணக்காரங்க அட்ரஸாக எடுத்துக்கிட்டு நானும் பெண்ணியும் போனோம். அங்கே விஜயதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது மண்டபமாக இருந்துச்சு. ஒரு 3 ரூம் தான் உண்டு. இன்றைக்கி அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய ஹோட்டல் ஆகிடுச்சு. அதில் நாங்கள் தான் அடிக்கடி தங்குவோம். 310 ரூமில். எத்தனை நம்பரு? 310. அப்போ அவங்க எல்லாருக்குமே என்னை தெரியும். அப்போ நான் நாள் என்ன செஞ்சேன், நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு பெர்ஃப்யூம் அடித்து ஒரு அம்பாசிடர் இருக்கார், அதை பல்லன்னு தொடக்க சொல்லி பெண்ணிய பணக்காரங்க லிஸ்ட்டாக 100 பேர் எடுத்துக்கிட்டேன். 100 பேர் வீட்டில் கேட்டாலே போதும் இந்த இடத்த வாங்குறதுக்கு கொடுத்துருவாங்கன்னு. ஒரு கோட்லாம் போட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு, நான் எப்பவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும், பெர்ஃப்யூம் அடித்து ஒரு 4 படி இறங்கி வந்திருப்பேன். ஒரு சத்தம் கடிச்சு, நீ பிச்சைக்காரனா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், மேலே போ, அவ்வளோதான். மேலே வந்துட்டேன். ஓ, நல்ல ட்ரெஸ் பண்ணலை போலுக்கு, நம்ம போகிறது பெரிய பணக்காரர், அதனால் இதை விட ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸை பண்ணணும்னு சொல்கிறார் போல் காண்டவன்ட்டு. அடுத்த நாள் அதோட சூப்பர் கோட்டெல்லாம் போட்டு பயங்கர ஷூவெல்லாம் பாலிஷ் பண்ணி பயங்கரமாக அயன் பண்ணி தான் ரெடியாக போட்டு டையெல்லாம் கட்டி பெர்ஃப்யூமில் அடித்து வந்தேன். ஒரு 5-6 படி வந்திருப்பேன். நீ பிச்சைக்காரனா ஒரு சத்தம் கடிச்சு, இல்லை உங்களுடைய ஊழியக்காரன் மேலே போ அப்படின்ட்டாரு. இதே மாதிரி 4 நாளாக நடக்குதுங்க. இப்போ 5ஆவது நாள் ரூம் வாடகை கொடுக்குறதுக்கும் காசு இல்லை எங்களுக்கு. எங்கள் ஹோட்டலில் வாடகை கொடுக்குறதுக்கும் காசு இல்லை. என்னடா செய்வோன்னு எனக்கு கோபம். நீரும் தரமாட்டேங்கிறாரு, என்னையும் கேட்க விட மாட்டேங்கிறேன். என்ன அர்த்தம்னா, ரிசப்ஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, பிரதர் உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்துடுங்க. எனக்கு கோபம் கண்ணு, நம்மளே ரூம் வாடகையும் கொடுக்க முடியல. இங்கேருந்து என்னுடைய மைத்துனர் பிரதீப் டேன் ஃபோன் பண்ண, ஏங்க 10,000 ரூபா அட்வான்ஸ் போட்டாச்சு, அந்த நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்காட்டி இந்த அட்வான்ஸ் பணமும் போயிடும் அப்படின்னா, இருங்க மாப்பிள்ளை வந்துடுறேன் அப்படின்னு நான் இருக்கேன். கோபம் வருது ஆண்டவர் மேலே. இதில் வேறு ரிசப்ஷன்லேருந்து உங்களை பார்க்க ஒரு பாட்டியம்மா வந்திருக்காங்க, அனுப்பவா சார் அப்படின்றாங்க. இந்த வேரத்தில் யாரும்மா, இது வேறு உயிரை வாங்கிக்கிட்டு வந்தோடனே அங்கே என்னுடைய அருமையை தம்பி ஜிம் மணி என்று டைகர் ஜிம்னு வச்சுருந்தார். அவர் தான் எனக்கு வேத புஸ்தகத்தை வாசிப்பார். அப்போ மேலே வந்தாங்க. அந்த அம்மா கையில் இந்த ஒயரில் பின்னுற கூடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடை இருக்குது. கூடை வச்சுருந்தாங்க. ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சுருந்தாங்க. தோத்துறோம் ஐயா அப்படின்னாங்க. தோத்துறோம் அப்படின்னு. என்னம்மான இந்த மணி இருக்கார்ல உங்கள் ஊழியத்தில் பைபிள் வாசிக்கிறவர், அவர் தான் சொன்னார் நீங்கள் இங்கே இருக்க. எனக்கு மணி மேலே பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த மணிக்கு சும்மா இருக்க முடியாதா? நான் இப்போ எலிக்கு வர்ணவலியாக பூனைக்கு கொண்டாட்டமா. நான் என்ன தெரியுமா, எலிக்கு பிரசவ நேரம் வந்துருச்சு, அதை அசைய முடியாமல் வலி எடுத்து உட்காந்துருக்கு, பூனைக்கு கொண்டாட்டம், நல்ல இற கிடச்சிருச்சேன்னு.
நானும் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இது வந்து இப்படி அனுப்பியிருக்காங்க, என்னம்மா சொல்லுங்கள், எனக்கு மந்திர கட்டியா அந்த கட்டியா அந்த கட்டியா, நீங்கள் ஜெபம் பண்ணால் பேய் ஓடிடுமா? வாங்கம்மா ஜெபம் பண்ணுறேன், தண்ணி ஜெபம் பண்ணேன், எண்ணெய் ஜெபம் பண்ணேன், எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு போகும்போது தோத்துறையா கூட தூக்கிட்டாங்க. நாளைக்கு இருப்பேளா அப்படின்னு கேட்டாங்க. இதில் வேறு இந்த தொந்தரவா அப்படின்ட்டு ஒரு ஜெபம் பண்ணணையா, சரி நாளைக்கு இருங்க இருப்பேன் அப்படின்ட்டு கடுப்பு. ஜெபம்னா பயந்துருவேன். ஆண்டவர் தான் அந்த வேலையை தான் நம்ம கொடுத்துருக்காரு. அடுத்த நாள் 11 மணி 20 நிமிஷம் அதை அம்மா மேலே வராங்க, ரிசப்ஷனில் ஃபோன் பண்ணிவிட்டு அனுப்பி விட்றாங்க. வந்து இதோட பெரிய கூடை, இவ்வளோ பெரிய கூடை, அதில் ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது, எண்ணெயும் இருக்குது. நேற்று தான் அந்த அம்மா ஜெபம் பண்ணி விட்டேன், அம்புட்டு தண்ணியும் என்ன செஞ்சிச்சு, அம்புட்டு எண்ணெயும் என்ன செஞ்சிச்சு. அதே மாதிரி சொல்லிச்சு, ஐயா நான் ஒரு ரிட்டையர்டு டீச்சரு, நான் ஒரு கிறிஸ்தவள், இதுவரை நான் பிறந்ததுலேருந்து இதுவரை 5 பைசா கர்த்தருக்குன்னு கொடுத்ததில்லை. நல்ல மகராசிமானே, கர்த்தருக்குன்னு 5 பைசா கொடுத்ததில்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் பேசினார், நீ என்னுடைய ஊழியத்திற்கென்று ஒரு பெரிய காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு. யாருன்னு சொன்னால் மதுரையில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, நீ காணிக்கை கொடுனார். ஐயா நான் சொத்தை விற்றேன், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் காசு, அப்புறம் வந்து இதெல்லாம் விற்றேன். இன்னும் கர்த்தருக்குன்னு கொடுக்காம தான் நான் நரகத்துக்கு தாயா போயிடுவேன். அதனால் உங்கள் பேர் நான் பார்த்ததே கிடையாது, மணி தான் சொன்னார் நீங்கன்னு வந்திருக்கேன், இந்த காணிக்கையை வச்சுக்கங்கயான்னு. நான் சொன்னேன், அந்த அம்மா ஒரு நூல் மாதிரி ஒரு செயின் போட்டிருக்கு, ஒரு 100 ரூபா சேலையை கட்டியிருக்கு, ஒரு 500 ரூபா கொடுக்குறதே பெரிய காணிக்கை நினச்சேன். இப்படி பார்சல் அப்படி தூக்கிச்சு, நியூஸ் பேப்பரில் இப்படி தூக்கி இந்தாங்கயானுச்சு. அங்கே ஆப்பிள் பழத்தையும் காணிக்கன்னு தான் சொல்லுவாங்க, நேந்திரம் பழத்தையும் காணிக்கன்னு தான் சொல்லுவாங்க, சிப்ஸையும் காணிக்கன்னு தான். நேந்திரம் பழமா காணிக்க, ஆப்பிள் பழமா காணிக்க, சிப்ஸா காணிக்க அப்படின்னாங்க. என்னம்மா இந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் காணிக்கங்குது, வெயிட்டாக வேறு இருக்குது. கற்பனையில் கூட நினைக்க மாட்டேன், நமக்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் தானே வரும்னு நினைப்போம். அப்போ கொடுத்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கய்யா அப்படின்ட்டு போயிடுச்சு. அதை பேரை கூட மறந்துட்டேன், எந்த ஊருங்கிறதையும் இருக்காங்களோ இல்லையோ அது தெரியல. போயிட்டாங்க. என்னடா காணிக்கணிச்சு நேந்திரம்பளமாக சிப்ஸான்னு பார்த்தா இந்த லேண்டை வாங்கக்கூடிய 90% பணம் அதில் இருந்தது. கையை தட்டுகளை ஒரே ஒரு விதவையை வைத்து தேவன் இந்த ஊழியத்தை கனப்படுத்தினார். கையை தட்டுங்களேன். அதனால் நாங்கள் அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. கைகளை தட்டுங்களேன். கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது உன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இன்றைக்கு வரை அப்படித்தான். நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே ஒரு ஊசிக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் சொல்கிறாங்க, நான் எங்கே போவேன்? யாராவது கேட்பாங்க, அண்ணே வீட்டில் இருக்கீங்களா, ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுப்பீங்களா? எதுக்கு? ப்ரேயர் பண்ணணுன்னே வருவாங்க. ஜெபம் பண்ணிட்டானே, ஒரு ஊசிக்கு உள்ள காசை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க சொன்னாங்க, வச்சுக்கோங்க. 2.5 லட்சம் 3 லட்சம். என்னால் இன்னைக்கு வர நம்பவே முடியலைங்க, நம்பவே முடியலை. பாருங்க, ஒன்றும் இல்லாதிருந்தும் அனைத்தும் உடலாக கர்த்தர்களை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு உங்களை கொடுங்கள், உங்கள் பொருட்களை கொடுங்கள். நான் ஒரே பையன் எங்கள் வீட்டில், என்னை என் தாய் தகப்பன் அவருடைய ஊழியத்துக்கு விட்டு கொடுத்ததினாலே என் 5 பெண் குழந்தைகள் என் கூட பிறந்தவர்கள் ராஜகுமாரத்திகளைப் போல இருக்கிறார்கள். கைகளை சட்டி அவள் குடும்பம் செழித்திருக்கிறது, அவருடைய சந்ததிகள் பலத்திருக்கிறார்கள். என் தாய் தகப்பன் கடைசி வரை ராஜ்ய மேன்மையோடு வாழ்ந்து கர்த்தரோடு வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை கனப்படுத்தி உங்கள் பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனப்படுத்துங்கள். முதலெல்லாம் ஃபஸ்ட்டு தி பெஸ்ட்டு தான் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு அல்லையே சொல்லுங்கள். ஏதோ உங்களுக்கு வேண்டாங்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது. நான் எப்பவும் அப்படி தான், கர்த்தருக்கு கொடுத்தா தி பெஸ்ட்டு தான், முதல் தரமானது தான் கர்த்தருக்கு கொடுப்பேன். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஹாலே லூயா. ஆண்டவருக்காக உங்களுக்கு கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை கொடுங்கள், உங்கள் பொருளை கொடுங்கள். அவரை துதித்து பாடி ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில கனப்படுத்துங்கள். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். நீதிமானுடைய வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
துன்மார்க்கனுடைய வீடோ கவிழ்க்கப்படும். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், நீதிமானுடைய கூடாரம் நிலைத்திருக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus, wonderful Jesus. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசு சுவாமி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா, கோடா கோடி. Hallelujah, hallelujah. Thank you Jesus name. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
ஏசையா. ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா, ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. ஆராதனையே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மறவார நன்றி சொல்வே. சொல்லு மகளே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கண்ணீரோடு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆராதனை. ஓ தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். நிரப்பும் இயேசு சுவாமி. நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். Fill the Holy Spirit in the name of Jesus right now, Master. Thank you, Jesus. Thank you, Lord. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, நீதிமானுடைய வீடு நிலைநிற்கும். நீதிமானுடைய நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான்கள் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே கனம். வாழ்க்கையில் வசனத்தின்படி பிரதிபலிப்பதில் அவரை கனப்படுத்துவது. அதை செய்யும் பொழுது எங்கள் வீடு நிலைநிற்கும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
அப்படியே நாங்கள் வாழ கிருபை அளித்தரணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். என் பிள்ளைகள் வீடு, ஆஸ்தி, மைசூரியும் சம்பத்தும் நிரம்பி வழியட்டும், பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.